friends, welcome back to our channel Village Gossip Kitchen. Friends, நம்மளோட 30 days live weight loss challenge-ல இன்னைக்கு day 20 ஆயிடுச்சு. இது 20 நாள் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இனி வந்து 10 நாள் கூட இருக்கிறப்போ 30 days முடிஞ்சிடும். 30 days-க்கு அப்புறமாவும் நான் டயட் ஃபாலோ பண்ணுவேன். என்னோட டார்கெட் வெயிட் வந்து நான் ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா? அந்த டார்கெட் வெயிட் அச்சீவ் பண்ற வரைக்கும் டயட் ஃபாலோ பண்ணுவேன். இதுக்கடையில வந்து நெக்ஸ்ட் மந்த் பாத்தீங்கன்னா நம்ம லைஃப்ல வந்து நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு விஷயம் அப்படியே போகாதுல, நிறைய மாற்றங்கள் வரலாம், என்ன நடக்கும் அப்படின்னு எல்லாம் நமக்கு தெரியாது. ஸோ அதனால அடுத்த மாதம் இதில் வந்து சேலஞ்சாக போடாமல் டெய்லி விளாகாக போட்டு நான் உங்களுக்கு என்னோடய வெயிட்டையும் நான் என்ன டயட்டு ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக தெரிவிப்பேன். ஆகிடுச்சு டே 20 அன்றைக்கி என்னோடய வெயிட் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வாங்க. டே 20 அன்றைக்கி வெயிட்டு பார்த்திங்கன்னா வெயிட் வந்து குறைஞ்சிருக்கு. சரியா? நம்ம வந்து 79லேயே அப்படியே சுற்றிட்டு இருந்துச்சா, இப்போ பார்த்திங்கன்னா கல்யாணத்து பார்க்குறப்போ 78.700 வந்திருக்கு. நான் சொன்னேன் இல்லையா, டக்குன்னு குறைஞ்சிடும் அப்படின்ட்டு, அந்த மாதிரி குறைஞ்சிருக்கு. 20 நாள் குறையும் அப்படின்னு நல்ல எதிர்பார்ப்பு இருந்தது. அதே மாதிரி எனக்கு திருப்தியாக இருந்துச்சு இன்றைக்கி வெயிட்டு பார்க்குறப்போ. வெயிட்டு பார்த்துருப்பீங்க, நான் நேற்றே சொல்லியிருந்தேன் இல்லையா, நாளைக்கு வந்து கண்டிப்பாக வெயிட் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 10 நாள் ஆகும், கண்டிப்பாக அந்த வெயிட் குறையும் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஸோ அந்த நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி என்னோடய வெயிட் வந்து குறைஞ்சிது. ரொம்ப ஹாப்பி. இது வரைக்கும் வந்து டயட்டை சேஞ்ச் பண்ணணுமா வேண்டியா, என்ன பண்ணுறது அப்படின்னு எல்லாம் நிறைய யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதில் வந்து டயட்டை சேஞ்ச் பண்ண வேண்டாம், இதே டயட்டை நம்ம ஃபாலோ பண்ணுவோம், கிடைக்கிற ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு இப்போ திருப்தியாக இருக்குது. என்னோடய வெயிட்டும் குறைஞ்சிருக்கு. 78 சம்திங் வந்தேன். ரொம்ப நாளாக எதிர்பார்த்த வெயிட் 78 எப்போ வருவேனோ கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதமாக எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஸோ 78 வந்ததுக்கப்புறம் எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போதைக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து என்னோட வீடியோவில் வந்து நான் ஹாஸ்பிட்டல் தான் போகிறேன். பாப்பாவுக்கு உடம்பு முடியலை, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் வயிற்று வலியாக இருக்குது, அப்போ ஸ்கேன் பண்ணி பார்க்கணும் அப்படி இப்படின்னெல்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க. அங்கே போனதுக்கப்புறமா தான் நமக்கு தெரியும் அங்கே என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். ஸோ அதனால் இன்றைக்கி என்ன சாப்பிட்றேன் அப்படிங்கிறதெல்லாம் என்னால் வ்ளாக் வந்து உங்களுக்கு வீடியோ வந்து ஷேர் பண்ண முடியாது. காலையில் என்ன சாப்பிட்டுட்டு போகிறேன் அப்படிங்கிறது மட்டும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அடுத்ததை பார்த்திங்கன்னா, ஃபாஸ்ட்டாக வெயிட் லாஸ் பண்ணணும் சிஸ்டர், நீங்கள் அந்த 27 kg எப்படி குறைச்சிங்கன்னு மறுபடியும் அதே மாதிரி கொஸ்டின்ஸ் வருது. ப்ளீஸ், நான் அதை பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் அதை பாருங்கள், அது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு விஷயம் வந்து, நான் கிராஸ் டயட்டு இப்போதைக்கு ஃபாலோ பண்ணாததுக்கு காரணம், எனக்கு கொஞ்சம் தான் வெயிட் லாஸ் பண்ணணும். ஒரு 8-9 கிலோ இல்லை ஒரு 10 கிலோக்குள்ளே தான் உங்களுக்கு குறைக்கணும்னா நீங்கள் நார்மலாக ஒரு கலோரி டயட்டோ இல்லை ஒரு லோ கார்ப் டயட்டோ போட்டு ஃபாலோ பண்ணலாம். கொஞ்சம் கார்போஹைட்ரேட் எல்லாம் எடுக்கலாம், அதாவது ஒரு நேரமாவது ரைஸ் சார்ந்த உணவுகள் வந்து எடுக்கலாம். எடுத்து நீங்கள் டயட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க, அதுதான் ரொம்ப நல்லது. ரொம்ப வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிறவங்க மட்டிட்டா அந்த ரைஸே எடுக்காத மாதிரி ஒரு டயட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நிறைய வெயிட் லாஸ் பண்ண ஒரு 30 கிலோக்கு மேலே இல்லை ஒரு 20 கிலோக்கு மேலெல்லாம் குறைக்கணும் அப்படிங்கிறவங்க மட்டும் அந்த மாதிரி ஒரு டயட்டை ஃபாலோ பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் என்னென்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிருந்தீங்க. நான் சிம்பிளாக ஹோம் ஒர்க் அவுட் தான் பண்ணியிருக்கேன். அது வந்து சீக்கிரம் உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுறேன். இன்னொரு விஷயம், நான் ப்ரொஃபஷனல் கிடையாது. ஸோ அந்த வீடியோ பார்க்குறப்போ உங்களுக்கு ப்ரொஃபஷனலாக ஒருத்தங்க வீடியோ பார்த்து செய்கிறதுக்கும் என்னோடய வீடியோ பார்க்குறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும் இல்லையா, அதனால தான் நான் வந்து எக்ஸசைஸ் வீடியோ இந்த முறை ஷேர் பண்ணலை. வாக்கிங் வந்து கிரவுண்டில் தான் பண்ணிகிட்ருக்கேன். அதுவுமே நேற்று வாக்கிங் பண்ண முடியலை. முந்தா நேற்று பார்த்திங்கன்னா கிரவுண்டுக்கு போக முடியலை, பயங்கர மழையாக இருந்துச்சு. அதனால் வீட்டிலேயே நான் வாக்கிங் பண்ணியிருந்தேன். நேற்று வந்து பார்த்திங்கன்னா என்னால் மறுபடியும் கிரவுண்டுக்கு போக முடியலை, ஏன்னா எனக்கு உடம்பு முடியலை, அப்புறம் பாப்பாவுக்கும் உடம்பு முடியலை, அவளுக்கும் ஃபீவராக இருந்துச்சு. அதனால் கிரவுண்டுக்கு போக முடியலை. ஸோ நேற்று வாக்கிங்கே பண்ணலை நான். இன்றைக்கி பார்ப்போம். இன்றைக்கி வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் போகிறோம், அங்கேயே முடிஞ்ச அளவு நம்ம அங்கிட்ட இங்கிட்ட நடந்துகிட்ருப்போம். அது வாக்கிங் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரில, அதை பார்க்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா டயட்டில் வந்து நீங்கள் எடுத்துக்கக்கூடிய காய்கறிகள் பற்றி கேட்டிருந்தீங்க. முடிஞ்ச அளவு நாட்டு காய்கறிகள் எடுத்துக்கோங்க, அது உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாட்டு காய்கறிகள்னால் அந்த சொரக்காய், அப்புறம் வந்து இந்த பாவக்காய், பீர்க்கங்காய், வெண்டைக்காய், கத்திரிக்காய், இந்த மாதிரி நாட்டு காய்கறிகள் எடுத்தீங்க அப்படின்னா அது உங்களோட வெயிட் லாஸுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். இல்லை கேபேஜு, காலிஃப்ளவர்லாம் எடுக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டால் எடுக்கலாங்க, நானுமே எடுத்துகிட்டு தான் இருக்கேன். ஸோ அது எடுக்கக்கூடாது அப்படின்னு எல்லாம் கிடையாது. நான் சொல்கிறது, நமக்கு வந்து ஈஸியாக அவைலபிளாக இருக்கிற காய் எடுக்கிறப்போ அது ரொம்ப நல்லதாக இருக்கும். நமக்கு இந்த கீரை வகைகள் முடிஞ்ச அளவு டெய்லி ஏதாவது ஒரு வெரைட்டி கீரை சேர்த்துக்க பாருங்கள். 2-3 காய் டிஃப்ரெண்ட்டாக பொரியல் பண்ண பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம வந்து எனக்கு ஒர்க் லோட் அதிகமாக இருக்கனாலேயும் என்னால் மேனேஜ் பண்ண முடியாமல் தான் சில நாள் வந்து காயெல்லாம் ஒரு காயோட நிறுத்துறேன். இதுவே உங்களுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி டைம் மேனேஜ் பண்ண முடியுது அப்படின்னா ஒரு 2-3 காய் வெரைட்டியாக எடுத்துக்கோங்க, இல்லை நைட்டே கட் பண்ணி வச்சுட்டு மறுநாள் எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து அது எப்படி கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களோட டயட் பிளானை போட்டு எடுக்கலாம். நான் ஃபாலோ பண்ணுற டயட் தான் ஃபாலோ பண்ணலாம் கிடையாது. நான் எனக்கு இப்படி வெயிட் லாஸ் ஆகுது அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். அதை ஒரு டிப்ஸாக எடுத்துகிட்டு உங்களுக்காக ஒரு டயட் பிளான் போடலாம். முடிஞ்ச அளவு அந்த நைட்டு மட்டும் ஹை கார்போஹைட்ரேட் வராமல் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு நல்லாவே வெயிட் லாஸ் ஆகும். இன்னொன்று, எக்ஸசைஸ் முடிஞ்ச அளவு நீங்கள் எக்ஸசைஸ் வாக்கிங் எல்லாம் பண்ணிக்கோங்க, அது உங்களுக்கு ரொம்ப
வெயிட்டு செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வழக்கம் போல் தண்ணி குடிச்சிருந்தேன். தண்ணி குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 கப்பு டீ இனிப்பு இல்லாமல் எடுத்திருந்தேன். டீ குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுத்திருந்தேன். நான் சொன்ன மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட்டு மட்டும் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஹாஸ்பிட்டலில் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து இன்றைக்கி 1 ஆப்பிளும் 2 எக் ஆஃப் ஆயில் போட்டும் எடுத்திருந்தேன். ஹாஸ்பிட்டலில் வந்து அவளுக்கு அப்பெண்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கான சில டெஸ்ட்டெல்லாம் எடுத்து அதுக்கான ஒரு இது போயிட்டு இருந்துச்சு. அதனால் எனக்கு சாப்பிட்ணும் அப்படின்னு தோணவே இல்லை. நான் சாப்பிடவே இல்லை. இடையில வந்து ஒரு டீ மட்டும் குடிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு பயங்கரமாக தலைவலி. நான் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நைட்டும் எனக்கு சாப்பிட்ணுன்னு தோணலை. ஸோ இன்றைக்கி டே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நான் இந்த காலை உணவு எடுத்ததுக்கு அப்புறம் வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு டீ குடித்தேன். அதுக்கப்புறம் ஈவினிங் வீட்டில் வந்து ஒரு டீ குடித்தேன். அவ்வளோதான். என்னை வரப்பவே ரொம்ப டைம் ஆகிடுச்சு. இப்போ இனி வந்து நாளைக்கு வேறு ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறதா பிளான் பண்ணியிருக்கோம். அது கொஞ்சம் பெரிய ஹாஸ்பிட்டல், ரொம்ப தூரம், திருவனந்தபுரத்தில் போகணும். ஸோ நாளைக்கு வீடியோ போட முடியுமா என்ன அப்படின்னலாம் எனக்கு தெரியல. ஏன்னா இன்றைக்கி போன ஹாஸ்பிட்டல்லே இவ்வளோ உடனே அட்மிட் பண்ணணும் அப்படின்னு தான் சொன்னாங்க. அப்போ நாங்கள் வந்து பெர்மிஷன் கேட்டுட்டு வந்திருந்தோம். செகண்ட் ஒப்பீனியன் ஒன்று கேட்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் வந்து திருவனந்தபுரத்தில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் பிஆர்எஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அங்கே இருக்க ஒரு டாக்டரை சொல்லியிருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே போகலாம், அங்கே வந்து அவங்க அட்மிட் பண்ண சொன்னாங்கன்னா உடனே அட்மிட் ஆகிற மாதிரி ஒரு பிளான் இருக்குது. ஸோ நாளைக்கு வந்து என்னோடய வீடியோஸ் எப்போ வரும், எப்படி வரும், எனக்கு எதை பற்றியும் ஐடியா இல்லை. எனக்கு அதனால் சுத்தமாக சாப்பிட்ற மூடும் இல்லை. ஸோ என்னோட டே இன்றைக்கி இந்த மாதிரி தான் போச்சு. நாளைக்கு என்ன எப்படி அப்படிங்கிறத முடிஞ்சால் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நாளைக்கு சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.